ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவிரியில் தமிழ்நாட்டுக்கான உரிமையை நிலைநாட்ட துப்பு இல்லாத தாவேக அரசை கண்டித்து தஞ்சையில் திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது என்றும், தஞ்சையில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தின் எழுச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கொந்தளிப்பை உணர்த்துவதாக அமைந்திருந்தது. திமுக உடன்பிறப்புகளோடு உழவர் பெருமக்களும் பொதுமக்களும் பங்கெடுத்து தங்களது உணர்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தாவேக அரசின் கையாலாகாத தனத்தை மிக கடுமையாக அம்பலப்படுத்தி விமர்சித்திருந்தார் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற டம்மி முதலமைச்சரால் காவிரி நீரை கொண்டு வர முடியவில்லை, மேகதாது அணையை தடுக்க பேசவும் முடியவில்லை என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவசாயிகள் வேதனையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமைச்சர்களோ முதலமைச்சர் நடித்த படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜோக்கர் அமைச்சரவை தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தார். உதயநிதியின் குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை ஆட்சியாளர்களால் பதில் சொல்ல முடியவில்லை என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். நிர்வாக திறனற்ற டம்மி முதலமைச்சரால் காவிரி நீரை கொண்டு வர முடியவில்லை, மேகதாது அணையை தடுக்க பேசவும் முடியவில்லை, விவசாயிகள் வேதனையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமைச்சர்களோ முதலமைச்சர் நடித்த படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவிரி பிரச்சனையில் அரசின் தோல்வி வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதை மறைக்கும் வகையில் பிரச்சனையையே திசை திருப்ப முயற்சி நடந்திருக்கிறது என்றும், பிரச்சனையை திசை திருப்பும் வகையில் இன்று காலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வீட்டுக்கு வந்த போலீஸ் படை அவரை அராஜகமாக கைது செய்துள்ளது என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனங்களை தெரிவித்து இருக்கிறார். அண்மை செய்திகளை பார்க்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் எதிர்க்கட்சித் தலைவர் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவரை கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து சென்றுள்ளது தாவேக அரசு என்றும், பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருப்பதன் மூலமாக உதயநிதியை மிரட்ட பார்க்கிறார்கள். நாளை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இருக்கக்கூடாது என்று நினைத்து இந்த நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறார்கள். நாடு முழுவதும் திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் காட்டிய எதிர்ப்புக்கு பிறகு கைது செய்யும் எண்ணம் இல்லை என்று நீதிமன்றத்தில் கூறியுள்ளது தாவேக அரசு என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்றும், உயர்நீதிமன்ற தீர்ப்பு தாவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம்.
ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்றும் உயர்நீதிமன்ற இந்த தீர்ப்பு தாவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். எதற்கு ஜாமீனில் விடுவிக்க முடியாத பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தாவேகா அரசுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்கள் எதிர்ப்பால் பின்வாங்கியது தெரியாமல் பூசி மெழுகுகிறது அரசு என்றும் உதயநிதியை இன்றே விடுதலை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் உத்தரவு தாவேகாவின் பாசிச தன்மைக்கு விழுந்த அடி என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆட்சிக்கு வந்தது முதல் தன்னையும் தனது அமைச்சர்களையும் ஆட்சியையும் விமர்சிப்பவர்களை கைது செய்யும் ஒரே வேலையைத்தான் முதலமைச்சர் விஜய் பார்த்து வருகிறார். ட்வீட் போட்டால், வீடியோ பேசினால் கைது செய்து வருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், மார்கண்டேயன் ஆகியோர் மீதும் கைது நடவடிக்கை பாய்ந்தது. நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் இளைஞர்களை போராட விடவில்லை. போராட்டம் நடத்தியவர்கள் மீது அராஜகமான தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையை பூட்டி வைக்கப்பட்டது பாசிசத்தின் உச்சம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவசாயிகள் தன்னெழுச்சியாக போராடியதை எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் போராடியதாக சொல்லப்பட்டது. நீட் தேர்வு எதிர்ப்பு பரப்புரை செய்ய சென்ற திராவிடர் கழக வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. விவசாயிகளுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்திய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மீது கைது நடவடிக்கையை பாய்ச்சியது தாவேகா அரசு என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். உதயநிதி கைதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சில தலைவர்கள் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் உதயநிதிக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது வருந்தத்தக்கது என்றும் உதயநிதி தனது உரையில் ஆபாசமாக ஏதும் பேசவில்லை, யாரையும் குறிப்பிடவில்லை என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உதயநிதி பேசாத ஒன்றை பேசியதாக சிலர் பரப்பியதை சரிபார்க்காமல் அரசியல் தலைவர்கள் சிலர் உதயநிதியை கண்டிப்பது பிரச்சனையை திசை திருப்புவதாகும் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உதயநிதி தவறுதலாக பேசுகிறவர் அல்ல. அப்படியே தவறுதலாக பேசினாலும் உடனடியாக மன்னிப்பு கேட்கும் இயல்புடையவர். ஆட்சிக்கு வந்தது முதல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற நினைக்காமல் ரீல்ஸ் கிரியேட்டராக மட்டுமே வலம் வரும் முதலமைச்சர் விஜய் தனது பொறுப்பை உணர்ந்து இனியாவது செயல்பட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்துள்ள திமுகவினரை உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம்.